தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அத இப்பொழுதே வந்திருக்கிறது. நம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பாருங்க, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள். சொல்லுங்க, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள். உண்மையாய். இந்த ஆவியில பிறந்தவங்க மாத்திரம்தான் உண்மையாய் கடவுளை தொழுது கொள்ள முடியும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஆவியில பிறக்காத எந்த ஒரு மனுஷனும் கடவுளை உண்மையாய் தொழுது கொள்ள முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போ தேவனை தொழுது கொள்ளணும்னா ஆவியில பிறக்கணும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. விளங்குறவங்களா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு ஆவியில பிறக்காதுங்க எத்தனையோ பேர் கடவுளை தொழுது கொள்கிறேன்னு சொல்லிட்டு கடவுளை தேடி போறான். ஆனா அது உண்மையான தொழுகை அல்ல. உண்மையான தொழுகை கிடையவே கிடையாது. ஆவியில பிறக்கிறவன் மாத்திரம்தான் உண்மையாய் தொழுது கொள்ள காலம் வரும். அது சொல்ல, உண்மையாய் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. சொல்லுங்க, இப்பொழுதே வந்திருக்கிறது. சொல்ற, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க விரும்புகிறாராம். பிதாவானவர் என்ன பண்றாரு? தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு, ஆவி உள்ளத்தோடு, ஆவியில பிறந்ததோடு, இருதயத்தோடு உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும் என்று விருப்பம் கொண்டு தான் தமது குமாரனை அனுப்பியிருக்கிறாரு. குமாரனாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் தான் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஏன் நம்மளை ஆவியில பிறக்க வச்சாரு அப்படின்னா, ஆவியில பிறந்தா தான் உண்மையாய் தொழுது கொள்ள முடியும். ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவன் என்ன பண்றார்? ஆவியா இருக்கிறார். அந்த ஆவியை வச்சு கொண்டு தான் தேவன் என்ன பண்ண முடியும்? உண்மையாய் தொழுது கொள்ள முடியும். ஆவியில பிறந்தா தான் உண்மையாய் தொழுது கொள்ள முடியும். ஆவியில பிறக்கலனா உண்மையாய் தொழுது கொள்ள. ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் ஆவியா இருக்கிறாரு. அவர் சரீரமா இல்லை. அவர் எப்படியா இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரு. ஆகவே தான் அவர் என்ன பண்றாரு? நம்மளையும் ஆவியாய், நம்மளையும் பரிசுத்த ஆவியாய், நம்மையும் ஆவிக்குரியவனாய், ஆவியிலே மறுபடியும் பிறக்கிறவனாய் மாற்றும்படியாக. ஏன்னா அவர் ஆவியா இருக்கிறபடியால அவரை தொழுது கொள்ளும்படியாக, அவரை துதிக்கும்படியாக. இப்படி இருந்தால் தான் துதிக்க முடியும் என்பதற்காகவே அப்படியா என்ன பண்றார்? அவரு மாத்துறார். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த சொல்ற ஸ்திரீ பாருங்க, 5 கல்யாணம் பண்ணுவேன். தேவன் அவருடைய சரீர வாழ்க்கையை பார்க்கல, ஆனா அவ உள்ளத்தை பார்த்தா. இருந்தா ஒரு ஆமேன். இப்படிப்பட்ட மனுஷன் கூட போய் பேசுறாரப்பா. நம்ம ஒரு மாதிரியா இருக்கிற மனுஷன், சரியில்லாத மனுஷங்கிட்ட போய் பேசினா, பாஸ்டர் பார்ப்பா அவர் யார் யாருக்கிட்டலாம் பேசுறாரு, சரியில்லைப்பா பாஸ்டர். இப்போ இயேசுவை என்ன சொல்றது? 5 கல்யாணம் பண்ணி இதுவும் சரியில்லாத அப்புறம் என்ன பண்ணுறா? இல்லை இனிமேல் வாழ்ந்துட்டு ஒத்து வந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் வச்சுப்பாங்கல்ல, என்னது ஃபிக்ஸிங் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஒரு வருஷம் வாழ்ந்து நீ சரியாரியே எனக்கு சரியாரியா, ஏன்னா போய் எனக்கு முடியாது, எனக்கு மாலை மாற்றத்துக்கு பார்க்கலாம். இப்படிப்பட்டவங்ககிட்ட ஆண்டவர் போய் பேசுகிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்படிப்பட்டவங்ககிட்ட தண்ணியை வாங்கி கேட்குறாரு. என்னப்பா அவங்களுக்கு ஒரே பிரச்சனை. நான் இந்த இயேசு, நீங்கள் இயேசு சொல்கிறீங்க, இப்படிப்பட்டவங்கிட்ட பேசுகிறாரு. கர்த்தர் சரீரத்தை பார்க்கலங்க, உள்ளத்தை பார்க்குறாரு. ஆமென். பாவியை நேசிக்க இயேசு வந்தார். சொல்லுங்க, பாவியை. அவன் எல்லாம் கல் எறியணுன்றாரு. நான் கல்லெல்லாம் எரிய மாட்டேன், அவளை மன்னிப்பேன், அவளை. இதுதாங்க இயேசு, இதுதான் தெய்வம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் எத்தனையோ பேர் குடிகாரனா இருப்பான், அப்படியே வளர்ப்பான். அவனுக்கு போய் சுவிசேஷம் சொல்லுவேன். கேட்பானா கேட்பான், பாஸ்டர் நேற்று பேசுனது எனக்கு இன்னமும் மாறிச்சு பாஸ்டர், தூக்கம் வரல அனுவான் சில நேரத்தில். ஏன்னா நான் பேசுறது பரம காரியம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவனுக்கால நிதானக்குதோ இல்லையோ, சொல்கிற வேண்டிய காரியம் சரியான காரியம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். என்ன ஒன்று, அவன் அடிமைத்தனத்துலேருந்து அந்த வெளியே வராதனால இதை பிடிக்காமல் இருக்கிறான். ஆனால் இது நல்லா தெரியுது நல்லதுன்னு, ஆனால் அவன் இம்மைக்காக இழுக்குது, வெளியே வர முடியல. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நிச்சயமாக ஒரு நாள் அப்படிப்பட்டவர்களாம் மாறுவாங்க. அப்போ பாருங்க, இப்படிப்பட்டவர்கள் மத்தியில் தான் இயேசு என்ன பண்ணுறாரு? பேசுகிறார்.
அதனால் சுவிசேஷம் சொல்கிறது ரொம்ப ஒழுக்கமான ஆள், ரொம்ப நல்ல ஆளுக்கு தான் சுவிசேஷம் சொல்லலாம் கிடையாது. எல்லாரையும் மாற்றும்படி ஆண்டவர் வந்திருக்கிறார். எல்லாரையும் ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாரும் ஆவியில் பிறக்கணும் விரும்புகிறார். ஒருவரையும் புறம்பே தள்ளாதீங்க. கர்த்தர் சொல்ல, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் என்ன பண்ண மாட்டேன். மனசு சொல்லும், இதெல்லாம் சரியில்லைங்க, இதெல்லாம் லாக்கியே இல்லைங்க, இதுக்கெல்லாம் போய் நம்ம சுவிசேஷம் சொல்லலாமா, இதுக்கெல்லாம் போய் இயேசுவை கூப்பிடலாமா, இதுக்கெல்லாம் போய் ஆலயத்தை கூப்பிடலாமா, இது சரியில்லை. அடுத்தவங்களை குற்றப்படுத்தாதீங்க, ஒருத்தரையும் கை நீட்டாதீங்க. ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார், அவனை மன்னிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குது? இப்போ தேவன் வந்து ஆவியாக இருக்கிறாரு, அவரை தொழுது கொள்ளுகிற ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள விரும்புகிறாரு. அதனால தான் நம்மளை ஆவியில் பிறக்க செய்ய வச்சிருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள நானும் யாருங்க? ஆவியில் பிறந்திருக்கிறோம். ஆவியில் பிறந்திருக்கிறபடினால நம்ம உண்மையாக தொழுது கொள்ள முடியும். ஏன்னா தேவன் என்ன பண்ணுறார், இப்படிப்பட்ட தொழுகையை விரும்புறதுனால என்னுடைய பிறக்க வச்சுக்கிறார். ஏன்னா தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, அவருடைய ராஜ்யத்துக்கு என்ன வரணும், அதனால என்னை பிறக்க வச்சிருக்கிறார். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், வாங்க, கர்த்தர் நல்லவர். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம், தந்தையே மக்கு ஸ்தோத்திரம், ராஜாவே மக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம், மீட்பரே மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஸ்திரீயை தேடி வந்தது போல எங்களையும் தேடி வந்து இயேசுவே உமது அன்பை வெளிப்படுத்தி ஆண்டவரே எங்களை சிநேகித்து உம் பக்கமாக எங்களை இழுத்து கொள்ள நீரே எங்களுக்கு வார்த்தையாக ஆவியாக வந்து எங்களை மறுபடியும் பிறக்க செய்து உமது பிள்ளையாய் மாற்றி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக உம்மை தொழுது கொள்கிறவனாக என்னை மாற்றி இருக்கிறீங்க. என்னுடைய உள்ளமும் என்னுடைய இருதயமும் என்னுடைய மனசும் உம் பக்கமாய் வாஞ்சிக்கிறதே, உம்மை இழுத்து கொள்ள செய்கிறதே. இது மனிதனால் உண்டானது அல்ல ஆண்டவரே, நீர் எனக்குள்ளே வந்திருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி நன்றி. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே நன்றி. என்னை ஆவியிலே பிறக்க செய்தபடியால் நன்றி, பரலோக ராஜ்யத்துக்கு உரியவனாய் மாற்றினபடியால் நன்றி, உம்மை தொழுது கொள்கிறவனாய் என்னை மாற்றினபடியால் நன்றி. ஆண்டவரே, அடியானை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரம காரியங்களை எனக்கு வெளிப்படுத்திருக்கிறீங்க, இதை விசுவாசிக்க செஞ்சிருக்கிறீங்க. நன்றி. என்னை தேடி வந்திருக்கிறீங்க, நன்றி. இதனால வந்த ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, கர்த்தர் எல்லா அங்கலாய்ப்பை கேட்டு வேண்டுதலை விண்ணப்பங்களுக்கு செவிசாயும், குறைகளை நிறைவாக்கும், வெற்றியை தாரும், ஜெயத்தை தாரும், சமாதானத்தை தாரும், விடுதலையை தாரும், நன்மையை தாரும், சுகபலனை தாரும், தடைகளை எடுத்து போடும், எதிர்பாராத காரியங்கள் நடக்கட்டும், இது கர்த்தரை செய்தார் என்று உணரட்டும், உம்மை தேடுகிறவளாய் மாற்றும், சாட்சியாய் நிறுத்தும். ஒவ்வொருவருக்குள்ளாக நீர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும்